கோலியாத்தை வீழ்த்த கர்த்தர் தாவீதை தெரிந்தெடுத்தார். தாவீது வரது வரைக்கும் கோலியாத்தை யாரையும் அடிக்க விட மாட்டார். ஆனா அதே நேரத்தில் கிதியோனுக்கு எவ்வளவு தெளிவு பாருங்க. என்ன தெளிவு, என்ன தெளிவு. ஆண்டவரே 30,000 பேர் இருக்கிறாங்க, இன்னொருவனுடைய ஸ்தானத்தை நான் எடுத்துடக்கூடாது. இன்னொருவனுக்கு என்று நீர் இன்னொருவனை ஏற்படுத்தி வைத்திருந்தா அங்க போய் நான் ஃபைட் பண்ணிட்டு இருக்க கூடாது. இந்த தெளிவு தேவை. இந்த தெளிவு யோவான் ஸ்நானனுக்கு இருந்ததுனாலதான் யோவான் இடத்துல ஆரம்பத்தில் அவ்வளவு கூட்டம் ஜனங்கள் இருந்தாங்க. இப்ப எல்லாரும் எங்க போறாங்க தெரியுமா? இயேசுவின் இடத்துல போறாங்க. இந்த செய்தியை யோவானுடைய சீஷர்கள் இயேசுவின் இடத்தில் வந்து சொன்ன போது யோவான் சொன்னார், அவர் பெருகவும் நான் சிறுகவும். ஆண்டவர், என் மேல உங்க திட்டம் என்னப்பா? எனக்கு இது தெரியும். என்னை குறித்து உங்களுடைய திட்டம் என்ன? இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் என்ன நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க. எனக்கு அப்படி இல்லைங்க ஆண்டவர். கிதியோனே பராக்கிரம். அதனாலதான் ஒரு மனிதனை முறியடிக்கிறது போல நீங்கள்னு சொல்லாம அவன்கிட்ட நீனே பேசிட்டு இருப்பார்.